அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாலிட்டி கிளாஸ் 4. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக் டெஃபினேஷன்ஸ். ஒரு ஸ்டேட்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷனலிசம்னா என்ன, டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் என்னவா இருக்க முடியும். ஸோ தென் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஒரு பேசிக் டெஃபினேஷன்ஸை வச்சு ஒரு கிளாஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ், இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரீஆம்பிள். ஏன் 2 கிளாஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ரெண்டுலேயுமே அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால ஸோ அது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இது தேர்ட் ஃபோர்த் கிளாஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் 2 டாபிக் இந்த ஒரு கிளாஸில் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஓகே, தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிட்டிசன்ஷிப். ஸோ இது ரெண்டுமே பேசிக்ஸ் தான். கொஸ்டின் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெலவன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் பாயிண்ட்ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் டைம் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்த்த ஒன்று தான். ஓகே, அந்த 2019 ஆக்ட். ஸோ இந்த தடவை அப்ஹெல்ட் பண்ணியிருக்கிறதுனால மேபி அது ட்ரிகர் ஆகிறதுக்கு இந்த மெயின்ஸில் சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்லேயுமே இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த தடவை கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறத தாண்டி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ பேசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த சிட்டிசன்ஷிப்லேயும் சரி யூனியன் டெரிட்டரிஸ்லையும் சரி சில பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 2021 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சிட்டிசன்ஷிப்பில். ஸோ அதனால அதே ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டோம். இல்லை அடுத்து வரக்கூடிய கேள்விகளை ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி இந்த 2 இதில் எங்கேருந்து வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்ஸ் தான். ரொம்ப இதுக்குள்ளே இன்டெப்த்தாக போய் நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இது உங்களுக்கு யூபிஎஸ்சி ஆங்கிள்லேயும் ஹெல்ப் பண்ணும். அதர் தென் த டிஎன்பிசி ஆங்கிள்லேயுமே சம் ஃபேக்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போக வேண்டிய டாபிக் எது பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் எந்த மாதிரி நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் இந்தியா இஸ் ஃபெடரலா இல்லை குவாசி ஃபெடரலா இல்லை யூனிட்டரியா, இந்த மாதிரி டிபேட்ஸ் வரும்போது ஸோ அதில் இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் ஃப்ரம் ஆர்டிகல் 1 to 4, ஸோ இந்த 4 ஆர்டிகலுமே எதை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கும்போது இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி பார்ட் 1. ஸோ பார்ட் 1 ஃப்ரம் ஆர்டிகல் 1 to 4. இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா மீனிங் ஃபார் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலோட ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத். ஓகே, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் ஆர்டிகல் 1+1 இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, ஸோ கண்ட்ரியோட நேம் என்னவா இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்தியாவை இந்தியான்னு யூ கேன் டிஃபைன் யார் டேர்ம் ஆர்எல்ஸ் பாரத்னு சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா மெனி கவர்மெண்ட் ஸ்பீச்சஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் இட் கம்ஸ் இன் த நேம் ஆஃப் பாரத் பாரத் பாரத். ஓகே, ஸோ இந்தியான்னு சொல்ல முடியும், பாரத்னு சொல்லலாம். அடுத்து இன்டர்பிரட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒரு டெஃபினட் டிபேட் இருந்தது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை டிபேட் பண்ணும்போது ஒய் நாட் வி யூஸ் ஃபெடரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன். ஸோ ஏன் ஃபெடரேஷனுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணல, நம்ம ஏன் வந்து யூனியன்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டிபேட் வரும்போது அன்னைக்கு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவங்க பண்ண ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெடரேஷன் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் தட் ஸ்டேட்ஸ் ஹேவிங் தட் இஸ் ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட் 2 இருக்கு இல்லையா? ஸோ டிவிஷன் ஆஃப் பவரில் யூனியன் நம்ம சொல்கிறது ஆர்எல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் ஃபெடரல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டாப் ஆஃப் தி கவர்மெண்ட். அதாவது ஹைரார்கியில்
அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம சொல்றோம். ஸோ யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஸோ இதுல யூனியன் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூஎஸை வந்து ஒரு ட்ரூ ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லலாம். இந்த ட்ரூ ஃபெடரல் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் எப்படி வந்து ஒரு ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஸ்டேட்ஸ் வேர் தேர். அந்த மெனி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. தட் இஸ் வி ஆர் ஷேரிங் சம் காமன் பவர். ஓகே, லைக் சாவர்னிட்டி, தென் டிஃபென்ஸு, தென் காயின் அண்ட் கரன்சிஸ். இந்த மாதிரி பேசிக்கான சில பவர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்கும். தட் இஸ் அவங்களோட ஃபெடரேஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா தே ஆர் கமன் ஜாயின் டுகெதர் அண்ட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல சில காமன் பவரை மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. பட் மேஜர் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அது தனித்தனி ஸ்டேட்டாக இருந்துச்சு. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அது அப்படி கிடையாது. இந்தியாவை என்ன ஃபெடரேஷன் சொல்லுவாங்கன்னா ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் இன் சென்ஸ் இது ஆல்மோஸ்ட் வி இன்ஃபர் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஓகே, ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் சொல்லும் போது இந்தியா அப்படி உருவாக்கப்பட்டது கிடையாது. இது ஆல்ரெடி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கண்ட்ரியாக தான் இருந்துச்சு, நாடாக தான் இருந்துச்சு. ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்சஸ் ப்ராவின்சஸாகவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாகவும் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூனிட்டரியான ஒரு சிஸ்டம், ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட், ஒரு சிங்கிள் கவர்மெண்ட்னால மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டு தி ஸ்டேட்ஸ். ஸோ தட் இஸ் கால்டு கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் ஆர் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். அப்போ அங்கே ஃபெடரேஷன் சொல்றதுக்கான ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பவர் அங்கே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், ஃபெடரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்காது. பட் வேரஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பவர் ரெஸ்ட் வித் தி யூனியன் கவர்மெண்ட், சம் ஆஃப் த பவர் ஷேர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இங்கேயும் ஃபெடரேஷன் இருக்கு, பட் வாட் லெவல் ஆஃப் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது இட் மே லீட் டு ஒன் டிஸ்இன்டகிரேஷன். ஓகே, ஸோ டிஸ்இன்டகிரேஷன் இன் சென்ஸ் நாளைக்கே யூஎஸ்ல இருந்து ஒரு ப்ராவின்ஸ் வெளியே போகணும் அப்படின்னா எஸ் தே கேன் டூ. பட் இந்தியாவில் அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். அப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் நாட் ஆன் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன், வேரஸ் இந்தியா இட் இஸ் ஆன் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். அதனால தான் டெலிபரேட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க, நாட் யூனியன் ஆஃப் ஃபெடரேஷன். அப்போ ஆர்டிகல் 1ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற தட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேம் ஆஃப் திஸ் நேஷன் இஸ் இந்தியா, தட் இஸ் பாரத். இந்தியான்னு சொல்லலாம், இல்லை பாரத்னு சொல்லலாம். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பாரத் ஆர் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒன்று அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்களோ தவிர ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல கிடையாது. தட் இஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு, கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான். இங்கே இதை மென்ஷன் பண்ணும்போது இங்கே நமக்கு மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் இட் இஸ் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டிகல் 1+1 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சரி, ஆர்டிகல் 1+2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுங்கிறது எது? ஸோ ஸ்டேட்டுங்கிறது எதுன்னு சொல்லணும் அப்படின்னா த நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட் இஸ். எந்த ஷெட்யூலில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகலாம். மேபி ஐதர் இன் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிசி நேம் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முன் வைக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 1+2ல. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் ஆர்டிகல் 1+1 அண்ட் 1+2ல. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 1ஓட அப்சர்வேஷன். தென் 1+3ல ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன, டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன. ஓகே, ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன, டெரிட்டரி ஆஃப் இந்தியானா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 1+1ல என்ன சொல்றாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 1+3ல என்ன சொல்றாங்க, எதெல்லாம் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வேர் ஃபெடரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்டோட பவர் ஷேர் பண்றாங்களோ இவங்கள ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் ஆன் செப்பரேட்
லிஸ்ட். ஓகே, ஸோ ஷெட்யூல் 7ல் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. அப்படி பார்க்கும்போது யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க லா மேக் பண்ணிக்கிறதுக்கான லிஸ்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம பார்த்துருப்போம் அக்ரிகல்ச்சரு, ஹெல்த்து, எஜுகேஷன். எஜுகேஷன் இட் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ ஹெல்த், வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிலாம் பார்த்தோம்னா அது ஸ்டேட் லிஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேட், தட் இஸ் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் விச் ஷேர்ஸ் பவர் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இதுதான். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் டைரக்ட்லி அட்மினிஸ்டர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன் டெரிட்டரிஸ் லைக் டெல்லி, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா directly administered under the central government, though it is having on state legislature, but it is directly administered under the central government தான். லைக் டெல்லி, புதுச்சேரி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளி இருந்தாலும் பட் அவங்க தே ஆர் டைரக்ட்லி அட்மினிஸ்டர்ட் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். வேரஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸ்னு வரும்போது இட் இஸ் ஹேவிங் ஆன் ஃபெடரேஷன், தட் இஸ் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் பவர்ஸ். ஸோ அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம், எந்த ஸ்டேட்ஸ்லாம் விச் வேர் குவாலிஃபைடு ஃபார் தி ஷேரிங் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டத்தை எதெல்லாம் ஷேர் பண்ணிக்குதோ அதெல்லாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 28 ஸ்டேட்டு பிளஸ் யூனியன் கவர்மெண்ட் இதை சேர்த்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றது. வேரஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, தென் சச் அதர் டெரிட்டரிஸ் அஸ் மேபி அக்வயர்டு. மேபி அக்வயர்டு இன் சென்ஸ் நம்ம எப்படி ஒரு டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா கோவா, டாமன் அண்ட் டையூ, தத்ரா நாகவலி, சிக்கிம், தென் பாண்டிச்சேரி இதெல்லாமே இந்தியாவோட டெரிட்டரிஸ் கிடையாது. ஓகே, ஆனால் ஒன்ஸ் லேட்டர் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ பார்ட் ஆஃப் தி இந்தியாவா இருக்கு. வெரி ரீசென்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா 100th ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இட் இஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சம் லேண்ட்லாக் பார்டர்ஸ். ஓகே, ஸோ லேண்ட்லாக் ஏரியாஸை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து சில ப்ராவின்சஸ், தட் இஸ் சில ஏரியாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே என்னவா இருந்திருப்பாங்கன்னா பங்களாதேஷ் சிட்டிசன்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம அந்த லேண்ட் அக்வயர் பண்ணதுனால நம்மளோட சிட்டிசன்ஸாக ஆயிடுறாங்க. ஸோ இது ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது அப்போ கிடையாது. ஓகே, டியூரிங் அட் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு கிடையாது. அப்போ கண்ட்ரிஸை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி தான் பிரித்து வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். தட் இஸ் ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது யூனியன் பிளஸ் அந்த 28 ஸ்டேட்ஸ் அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அந்த டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் 28 ஸ்டேட்ஸோட டெரிட்டரிஸும் இன்க்ளூட் ஆகும், யூனியன் டெரிட்டரிஸும் இன்க்ளூட் ஆகும். எனி அதர் டெரிட்டரிஸ் அக்வயர்ட் இன் தி ஃபியூச்சர். நீங்கள் எதாவது டெரிட்டரிஸ் ஃபியூச்சரில் அக்வயர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ தட் இஸ் ஆர்டிகல் 1(3). இதுதான் டெஃபினேஷன் ஃபார் ஆர்டிகல் 1(3). தட் இஸ் ஆர்டிகல் 1 நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டிகல் 1ல் 1(1) என்ன சொல்லுது, நேம் ஆஃப் தி கண்ட்ரி என்னன்னு சொல்லுது, தென் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஸோ ஏன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அங்கே ஃபெடரல் பவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃபெடரேஷன் கிடையாது, அதில் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் டெலிபரேட்டா ஃபெடரேஷன் சொல்லலை. ஏன்னா ஃபெடரேஷன் நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹாவ் த ரைட் டு செசீட், இன் சென்ஸ் வெளியே போகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. வேரஸ் யூனியன் சொல்லும் போது அங்கே யூ கேனாட் செசீட் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட். ஸோ அந்த ஒரு கான்சியஸாக தான் அதை டெலிபரேட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 1(2) என்ன சொல்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இங்கே வரும்போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அந்த நேம் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 1(3)ல தே ட்ரை டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறது சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுது? ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அக்வயர்ட் டெரிட்டரிஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கோவா, டாமன் அண்ட் டையூ இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ததான் நாகவலி 10th அமெண்ட்மெண்ட், டாமன் அண்ட் டையூ கோவா ஃப்ரம் தி 12th அமெண்ட்மெண்ட், புதுச்சேரியும் 12th அமெண்ட்மெண்ட் தான், சாரி 14th அமெண்ட்மெண்ட் 1962. சிக்கிம் வந்து 35th அமெண்ட்மெண்ட், அது அசோசியேட் ஸ்டேட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, கம்ப்ளீட்டா இந்தியாவோட இதாக இருக்க மாட்டாங்க, தட் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. 36th அமெண்ட்மெண்ட்ல தான் இட் இஸ் அன் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது. ஸோ 35th அசோசியேட் ஸ்டேட்டு, 36th ஸ்டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா உங்களோட ஃபேக்சுவல் மெமரிக்காண்டி கொடுத்தது. மேபி
ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வேளை மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்டாலோ இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு ஒன்று கேட்டாலோ ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சொல்றதுக்காக இதெல்லாமே உங்களுக்கு ஃபேக்ட் காண்டி கொடுத்த ஒரு டீட்டெயில் தான். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். ஏன் இங்கே பார்லிமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை யூஸ் பண்ணலன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டேட் ஹாஸ் நோவேர் எனி கெப்பாசிட்டி டு ஆல்டர் ஆர் அமெண்ட் ஆர் சேஞ்ச் தி டெரிட்டரி ஆஃப் தயர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு வரக்கூடிய சாப்டர்ல எந்த ரோலும் கிடையாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி அது யாரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூனியனோட ரோல் தான். அப்போ யூனியனோட ரோல்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் மேக்கிங் பாடி அங்கே பார்லிமெண்ட் வந்துருது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்க, ஸோ ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ரெகுலேட்டிங் தி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இது எங்க சொல்றாங்க, ஆர்டிகல் 2ல சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, தே கேன் எஸ்டாப்ளிஷ் எ நியூ ஸ்டேட். ஓகே, ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்க முடியுமானா பார்லிமெண்ட்னால முடியும். ஓகே, ஒரு யூனியன் டெரிட்டரியை ஒரு ஸ்டேட்டா புதுசா ஆக்க முடியுமானா முடியும். ஒரு அக்வயர்டு டெரிட்டரியை ஒரு நியூ ஸ்டேட்டா ஆக்க முடியுமானா முடியும். அப்படி நியூ ஸ்டேட்டை ஆக்குறாங்க அப்படின்னா அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரணும், அதுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி கொண்டு வரணும், அதுக்குன்னு ஒரு ஹைகோர்ட் இண்டிவிஜுவலாக கொண்டு வரலாம், இல்லை காமன் ஹைகோர்ட்டை ஷேர் பண்ண சொல்லலாம், அதுக்குன்னு ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா தான் அது நியூ ஸ்டேட்டுக்கான ஒரு கேரக்டர்னு நம்ம அப்சர்வேஷன்ல வச்சுக்கலாமே. அப்படி வரும்போது இந்த இடத்துல பார்லிமெண்ட்டுக்கு ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டை ஒன்று நியூவா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது யாருக்கு இருக்குன்னு டெலிபரேட்டா சொல்றாங்க, டு தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு, நாட் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது ரொம்ப நம்ம மண்டையில ஏற வேண்டிய விஷயம், இது ரொம்ப பேசிக்ஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு அப்படிங்கிறது இது ஆர்டிகல் 2ல சொல்றாங்க. ஆர்டிகல் 3ல என்ன சொல்றாங்க, வெதர் பார்லிமெண்ட் ஹஸ் த பவர் டு ஆல்டர் தி டெரிட்டரி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஸோ ஆல்டர் தி டெரிட்டரி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்டோட பவுண்டரிஸையோ இல்லை அந்த ஸ்டேட்டோட ஒரு கெப்பாசிட்டி, தட் இஸ் அவங்களோட லேண்ட் பவுண்டரியோ ரெண்டா டிவைட் பண்றதுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை எடுத்து இன்னொரு ஸ்டேட்டோட மர்ஜ் பண்றதுக்கோ இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கறது அடுத்த கேள்வி. நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கேள்வி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்டை ஒருவேளை டிவைட் பண்ணி 2 ஸ்டேட் ஆக்கலாம், இல்ல டிவைட் பண்ணி ஒரு ஸ்டேட்டை ஸ்டேட்டாவும் இன்னொரு பார்ட்டை யூனியன் டெரிட்டரியாவும் ஆக்கலாம், இல்ல ரெண்டா பிரிச்சு ரெண்டையுமே யூனியன் டெரிட்டரியா மாத்த முடியுமா அப்படின்னா இதுக்கான எல்லா கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. அதனாலதான் இதை என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்ல முடியல. ஏன் இதுக்கு குவாசி ஃபெடரல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வருது அப்படின்னா இதுக்கான ரீசன் இதுதான், மேஜர் ரீசன். ஓகே, ஒரு ஸ்டேட்டை ஒரு யூனியன் டு அன் எக்ஸ்டென்ட் அவங்களோட பவர்ல என்ன கெப்பாசிட்டியில வேணாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஆல்டர் பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்டர் தி டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 டெரிட்டரியை பிரிச்சு பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் மே பை லா இன்க்ரீஸ் தி ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட் பண்ணலாம், குறைக்கலாம், டிமினிஷ் பண்ணலாம், பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணலாம், இல்ல நேம் ஆஃப் த ஸ்டேட்டை கூட மாத்தலாம். ஸோ ஒரு ஸ்டேட்டோட நேமை மாத்துறதுக்கான பவரும் யார்கிட்ட தான் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம், இல்ல பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா வெரி ரீசெண்டா நடந்த ஒன்று எடுத்துக்கலாமே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருந்துச்சு. ஓகே, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க ஆர்டிகல் 370ல. அந்த ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அது இங்க நமக்கு தேவையில்லை, அது தனியா பாத்துக்கலாம். அந்த ஸ்டேட்டை என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேட்டை என்ன பண்ணாங்கன்னா ரெண்டா பைஃபியூரிகேட் பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்னு யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்டை ரெண்டா பிரிச்சு ஸ்டேட்டோட கேரக்டரை எடுத்துக்கிட்டு அது யூனியன் டெரிட்டரியா கொண்டு வந்து டைரக்ட்லி அட்மினிஸ்டர் பண்றது யூனியன் கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டி யார்ட்ட இருக்கு, டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று 2014ல கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல என்ன பண்ணாங்க, 2 ஸ்டேட்டை பிரிச்சாங்க, 2 ஸ்டேட்டை பிரிச்சு ஒன்று ஆந்திராவையும் இன்னொன்று தெலுங்கானாவும் மாத்தினாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்ற விஷயங்கள். ஸோ இதைத்தான் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 3ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர், பவர் கொடுத்துட்டாங்க. ஓகே, டு தி பார்லிமெண்ட் இதெல்லாம் உங்களால பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும்ல, அந்த ப்ரொசீஜர் எதுலேயே சொல்லிடுறாங்க, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ப்ரொசீஜர் என்ன,
ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இதுக்குன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாலாம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் நாளைக்கு நினைச்சிட்டாரு ஒரு ஸ்டேட்டை என்ன பண்ணிடலாம் பைஃபியூரிகேட் பண்ணிடலான்னு. ஸ்டேட் பைஃபியூரிகேட் நாளையிலக்கு இருந்து அமலுக்கு வந்துடலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஓகே, அப்போ எங்க தான் பண்ண முடியும்? அதை பார்லிமெண்ட்ல வச்சு ஒரு ஆக்டா பாஸ் பண்ணா மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால ஒரு ஸ்டேட்டை ரெண்டா பைஃபியூரிகேட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே, யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. அப்போ பார்லிமெண்ட்ல அதை ஒரு பில்லா பாஸ் பண்ணி அதை ஒரு ஆக்டா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பில்லா பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எந்த ஹவுஸ்ல இதை வந்து பில்லா பாஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா இதை எந்த ஹவுஸ்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது 2 ஹவுஸ். ஓகே, 2 ஹவுசஸ் ஆர் தேர், ராஜ்யசபா லோக்சபா. ஸோ இதுல எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு ஹவுஸ்ல நீங்க வைக்கலாம் இந்த பில்லை. ஆனா வைக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம வைக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம இந்த பில்லை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பார்லிமெண்ட் கிட்ட வைக்க முடியாது. இன்சென்ஸ் டேக் அண்ட் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ சைன் பண்றது கிடையாது, ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கிறோம். ஸோ இதை பண்ணலாமா அப்படிங்கிறது அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இட் ஷால் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எக்ஸப்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம இந்த பில்லை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ல கொண்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டேட்டை பைஃபியூரிகேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷை பைஃபியூரிகேட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்களான்னு கேட்டா கன்சிடரேஷனுக்கு பிரசிடென்ட் அனுப்புவார். ஓகே, இது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஓகே, ஸோ நாங்கள் உங்க ஸ்டேட்டை வந்து ரெண்டா பைஃபியூரிகேட் பண்ணலான்ட்டு இருக்கோம், இல்லை சில ஸ்டேட்ஸோட பவுண்டரிஸ் என்ன பண்ணலாம் ஆல்டர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை கேட்கறது ப்ரொசீஜரால இருக்கு. ஓகே, ஸோ ப்ரொசீஜரா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் இருக்கா அப்படின்னா இல்லை. அது குறிப்பிட்ட காலம். அது யார் டிசைட் பண்றது அப்படின்னா பிரசிடென்ட் டிசைட் பண்றது தான். ஸோ பிரசிடென்ட் தான் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் இந்த மேட்டரை எங்க அனுப்ப முடியும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒப்பீனியனுக்கு அனுப்ப முடியும். அப்படி அனுப்புற ஒப்பீனியன் ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே, அது எந்த டைம் பீரியட்னாலும் அவங்க டிசைட் பண்றது தான். சரி, ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஒப்பீனியனும் வாங்கிக்கிறோம். ஒப்பீனியன்ல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதை பிரிச்சிருக்கிறதுல எந்த விதமான ஒரு உடன்பாடும் இல்லை, ஸோ அதனால வேணான்லாம் அப்படின்னு சொல்றாங்கனாலும் இல்லை இந்த ஏரியாவுக்கு பதில் இந்த ஏரியாவை நீங்க கொடுத்துருங்க, இந்த ஏரியா எங்க கூடயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்லிமெண்ட் ஏத்துக்கலாமா வேணாமா, இல்ல பிரசிடென்ட் ஏத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல அங்க என்ன டிஸ்கிரிஷனரி பவர் வந்துருது அப்படின்னா இதை ஏத்துக்காததும் பிரசிடென்ட்டோட கன்சர்ன் தான். ஓகே, ஸோ இதுல பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்ட் இஸ் நாட் பவுண்ட் பை தி வியூஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ எந்த விதத்திலையும் இது ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் தானே தவிர ஒரு கன்கரன்ஸ் கிடையாது. கன்கரன்ஸ்னா கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும், அது கன்கரன்ஸ். கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சம் ஒப்பீனியன்ஸ், அவ்வளவுதான். ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபைனல் டிஸ்கிரிஷனரி பவர் யார்ட்டு இருக்கு அப்படின்னா இட் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட். ஓகே, ஆர் பிரசிடென்ட். ஓகே, ஸோ அந்த கன்சிடரேஷன்ல தான் இருக்கு. இன்கேஸ் யூனியன் டெரிட்டரியா இருந்தா அதுவும் கேட்க வேணாம். ஓகே, ஸோ யூனியன் டெரிட்டரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த ஒப்பீனியனும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டா பைஃபியூரிகேட் பண்றீங்கனாலோ இல்ல மர்ஜ் பண்றீங்கனாலோ இந்த மாதிரி எஃபெக்ட்ல தான் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. யூனியன் டெரிட்டரினா அந்த ப்ரொசீஜர் தேவையில்லை. அப்போ ஒரு ஸ்டேட்டை ஆல்டர் பண்றதோ இல்ல ரெடியூஸ் பண்றதோ டிமினிஷ் பண்றதோ மர்ஜ் பண்றதோ இது எல்லா கெப்பாசிட்டியுமே யார்ட்டு இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஆனா பார்லிமெண்ட் அதை என்னவா பண்ண முடியும்னா பில்லா பாஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி பில்லா பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மேண்டேட்ரி. இந்த பிரசிடென்ட் அடுத்த கட்டமா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க வேண்டியது இருக்கு. அப்படி அந்த கேட்கக்கூடிய ஒப்பீனியன் அது கன்சல்டேஷன் தானோ தவிர கன்கரன்ஸ் கிடையாது. இன்சென்ஸ் கட்டாயமா அதை அமல்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் அவர் கிடையாது. யூனியன் டெரிட்டரியா இருந்தா அதையும் கேட்க தேவையில்லை. ஸோ இது ஆர்டிகல் 1(3) சொல்லிடுறாங்க. இதுல நம்ம செய்ய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இட் இஸ் ஆன் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகே, ஸோ இதுல அப்சர்வ் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி என்னன்னா இது கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். சாரி, இட் இஸ் நாட், இட் இஸ் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகே, ஸோ இது கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் கிடையாது, இது ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகே 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 நெக்ஸ்ட் திங் இஸ் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் வித் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது ஸ்டாக் பாயிண்டாவோ இல்லை ஒரு புல்லட்டினாவோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு லைன். ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்னா ஸ்டேட் கேன் பி டிஸ்ட்ரக்டபிள், பட் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன்னா உங்களால இந்தியாவை எந்த விதத்துலையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரேக் பண்ண முடியாது, உடைக்கிறதுக்கான ஸ்கோப் கிடையாது, டு தி ஸ்டேட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான்
டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் வித் இன்டஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 1 class 3ல சொல்லிடுறாங்க. ஓகே, செகண்ட் ஆர்டிக்கல்ல. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இப்போ இதை ஒரு பில்லா தான் பாஸ் பண்ணணும். யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் சம் கான்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஆர்டிகல் 2, 3 சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லையும் 4th ஷெட்யூல்லையும் நீங்கள் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நேம் ஆஃப் த ஸ்டேட்டு அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த நேம் லிஸ்ட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஷெட்யூல் 1ல இருக்குன்னு சொல்லிட்டோம். ஷெட்யூல் 4 ராஜ்யசபாவோட சீட் ஷேரிங்ல இருக்கக்கூடிய கம்போசிஷன்ஸை பற்றி பேசுது. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் நடக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட் தான். இப்படி கான்ஸ்டியூஷனில் நடக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட்டை யூஸ்வலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தேவைப்படுதுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது அண்டர் ஆர்டிகல் 368. ஓகே, ஸோ அதில் மெஜாரிட்டி 2/3 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஒரு யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு என்னன்னா இந்த ஒரு ஸ்டேட்டை 2ஆ நம்ம டிவைட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிறக்கூடிய விஷயத்துக்கு அதில் பண்ண வேண்டிய அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வருதான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனே சொல்லுது ஆர்டிகல் 4ல அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வராது. ஓகே, அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வராது. தட் இஸ் அவங்களே சொல்லிடுறாங்க, எனி அமெண்ட்மெண்ட் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 provide for the amendment of the first schedule and fourth schedule and supplemental incidental consequential matters of the union and territories are not come under the ambit of the Constitution Amendment Act prescribed under Article 368. அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவை அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி தேவையான இல்லை, வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஓகே, ஒரு ஆர்டினரி ப்ராசஸ் போதும், ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ என்ன அமெண்ட்மெண்ட் மெஜாரிட்டி தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லுது கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ ஆர்டிகல் 2லையும் 3லையும் எனி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் அதை நீங்க அச்சீவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மல் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல சிம்பிள் மெஜாரிட்டியில நீங்க பில்லை பாஸ் பண்ணாலே போதும். அதுவே போதுமானதான் டு bring any changes in the union of states. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லும்போது இந்த 4 ஆர்டிக்கலை வச்சு நம்மளால என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னா இந்தியாவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லலாம், இல்லை பாரத்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே ஆர்டிக்கல்ல டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதெல்லாம் ஃபெடரல் பவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதோ டு தி யூனியன் கவர்மெண்ட், எந்த ஸ்டேட்டெல்லாம் ஃபெடரல் பவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதோ டு தி யூனியன், அது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் பிளஸ் எனி அக்வைர்டு டெரிட்டரி, இதைத்தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 class 2ல நேம். ஓகே, ஸோ நேம் ஆஃப் தி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் இதெல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஓகே, ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு அப்சர்வேஷன் நம்ம பண்ணதுல. செகண்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா யாருக்கு இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா டு தி பார்லிமெண்ட் தான் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, அப்போ பார்லிமெண்ட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அப்போ அதை மாத்துறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லுது. தட் இஸ் ஆர்டிகல் 3ல என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பார்லிமெண்ட் அப்படி ஒன்று பண்றதா இருந்தா ஒரு பில் பாஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பில்லு எங்க வைக்கலாம் அப்படின்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஒன்று ராஜ்யசபாலையும் இனிஷியேட் பண்ணலாம், இல்லை லோக்சபாலையும் இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும்ட்டாங்க. அப்படி பாஸ் பண்ணக்கூடிய பில்ல பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு கன்சல்டேஷனுக்காக அனுப்பணும்னு சொல்றாங்க. அப்படி அனுப்பக்கூடிய அந்த கன்சல்டேஷன் கன்கரன்ஸா, தட் இஸ் அதை கண்டிப்பா பார்லிமெண்ட்டோ பிரசிடென்ட்டோ ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த கண்டிஷன் பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்ட் இந்த பில்ல யாருக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இந்த கன்சல்டேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி உள்ள ஒரு சிம்பிள் அமெண்ட்மெண்ட் ஆர்டினரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆர்டிகல் 368ல பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் ப்ராசஸோட தட் இஸ் இந்த 4 ஆர்டிகல் அனலைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஓகே, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு அடுத்த ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
வித்தின் தி இந்தியாக்குள்ள நீங்க ஒரு பவுண்டரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இல்ல இன்னொரு ஸ்டேட்டோட அரெஞ்ச் பண்றீங்க, இல்ல ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா மாத்துறீங்க, இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டா மாத்துறீங்க, இதெல்லாம் ஓகே ஃபைன். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஆர்டினரி மெஜாரிட்டி போதும், சிம்பிள் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் போதும்னு சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ஸ்டேட்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வருமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி வருது. ஓகே, ஸோ அப்படி வருமா அப்படின்னு வரும்போது பெர்பாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த பெர்பாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் எது மூலமா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 1958ல சைன் பண்றாங்க. இது மூலமா என்ன பண்றாங்க, கொஞ்சம் லேண்டை வந்து என்ன பண்றதா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு தி ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு. ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய ஒரு டிபேட், ஒரு போராட்டம் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சில ப்ராவின்சஸோ இல்ல ஒரு சில ஏரியாஸையோ நீங்க வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும், அது வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ இது என்ன பண்றாங்கன்னா, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல ஆர்டிகல் 142ல என்ன பண்றாரு, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு. இன்சென்ஸ் இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் தி டெரிட்டரிக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுல எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இன்கேஸ் நீங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரியை நீங்க இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் ஆர்டிகல் 368 மூலமா தான் நீங்க எதை பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்ததான் 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெர்பாரிங்கிற ஒரு ஏரியாவை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் பெர்பாரி யூனியன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா, பார்லிமெண்டோட கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் ஏரியாஸ் வித்தின் தி கண்ட்ரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். இப்பயும் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. ஆனா அங்க சிம்பிள் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ற இடத்துல இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபாலோ பண்றாங்க. அங்க ஃபார் எக்ஸாம்பிள் 50+1 தான் அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் வேணும்னா இங்க 2/3 தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ இங்க அடாப்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இன்னமும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் என்னவாகும்னா கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. ஸோ அப்போ இது மூலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதை தான் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. வெரி ரீசெண்டாக நடந்ததும் அதே மாதிரி ஒன்று தான் 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுமே சர்டன் என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா, இப்போ 2 கண்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்தியா, இது பங்களாதேஷ் அப்படின்னா சில ஏரியாஸ் தட் இஸ் கால்டு என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாஸ் பங்களாதேஷோடது இந்தியாவுக்குள்ள டியூரிங் அட் தி டைம் ஆஃப் பைஃபியூரிகேஷன் வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட டெரிட்டரிஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்னவா இருக்கும்னா பங்களாதேஷ் கிட்ட இருக்கும். இப்போ இது என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா இது எல்லாமே பங்களாதேஷோட என்க்ளேவ்ஸ் இல்லையா, இதெல்லாம் இப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா இது இந்தியாவோடதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பங்களாதேஷோடது இல்லையா, இது இந்தியான்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இப்போ பங்களாதேஷோடது. ஸோ இதை தான் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100th லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட், இப்போ ரீசெண்டாக பண்ணது தான். ஸோ இது உங்களோட எக்ஸாம்பிள்காண்டி சொல்றேன். அப்போ ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரியை நீங்க இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கறதா இருந்தா அது எது மூலமா தான் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் நீங்க பண்ண முடியும். தட் இஸ் அன் அப்சர்வேஷன் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். ஓகே, அடுத்து இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்தியா இன்னைக்கு இருக்க மாதிரி 28 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. டியூரிங் அட் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் 1950s எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் 3, பார்ட் சி, டி அப்படின்னு தான் இருந்துச்சு. பார்ட் ஏ அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராவின்சஸ் இருந்துச்சு இல்லையா, கவர்னரை வச்சு கவர்ன் பண்ணது அது இருந்துச்சு. பார்ட் பில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் சில சீஃப் கமிஷனர் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்ட் டியில் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருந்துச்சு. ஸோ இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருந்த டைம் பீரியட் வேற. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950ஸ்க்கு அப்புறம் ஒரு டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1950ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே ஒரு டிமாண்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை லிங்குஸ்டிக் பேசிஸ்ல பிரிங்க அப்படிங்கிறது. இன்சென்ஸ் மொழி வாரியா ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுங்க.
இந்த மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டிங்கிறது தேவையில்லை. மொழி வாரியா நாடுகளை பிரிக்க ஆரம்பிங்க. இன்சென்ஸ் ஸ்டேட்டை பிரிங்க. அப்பதான் அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாகாணமாகி அது ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் டு தி கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் ஆர் டு தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஸோ அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது என்னவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, நாடு மொழி வாரியா பிரியும் போது அதுக்கேற்றபடி அது என்ன உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு, வேற வேற கண்ட்ரியா உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும், ஆனா அப்ப என்ன பண்றாங்கன்னா கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தார் கமிஷன் ஆர் லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1948ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ண கமிஷன்ல இந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி வாரியா பண்ணாதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராவின்ஸை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது யாருனாலும் ஏத்துக்கல. ஓகே, திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் ஒன் மோர் பர்சன், நேம் மறந்துருச்சு. ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஓகே, ஸோ வல்லபாய் பட்டேல் அண்ட் ஒன் மோர் பர்சன் இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த பட்டாபி, ஓகே, பட்டாபி சீதாராமையா. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இன்னொரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. இது காங்கிரஸ் ஃபார்ம் பண்ண கமிஷன். இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ண கமிஷன், இது காங்கிரஸ் ஃபார்ம் பண்ண கமிஷன். இந்த 2 கமிஷனுமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைசேஷனை நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்காண்டி தான் பண்ணணுமோ தவிர லிங்குஸ்டிக் ஃபேக்டர்ஸ்காண்டி பண்ணாதீங்க. ஏன்னா மேபி இது டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டைம் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் டிவைட் ஆச்சு. ஓகே, காலிஸ்தான்ங்கிற ஒரு ஸ்டேட்டு இன்னமும் டிமாண்ட்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்பயும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன்ல அன்னைக்கு அது இல்லை. அதுவும் எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்கிற ஒரு இதுல இருந்தது. அப்போ ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கத்தானே செய்யும். இதை ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபெடரேஷனை பிரிக்கிறதுக்கோ இல்லை பிரிஞ்சு போறதுக்கோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஹின்சைட் சைடு பார்க்கும்போது அவங்க அந்த பயம் இருந்ததுக்கான நியாயம் இருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இது என்னவாகுதுன்னா தொடர்ந்து கன்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தொடர்ந்து கன்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்னவாச்சுன்னா 1953 பொட்டு ஸ்ரீமல்லு அப்படின்ற ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் போறாரு. ஸோ ஹங்கர் ஸ்ட்ரைக்ல அவர் என்ன வாங்குறாருன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ல லிங்குஸ்டிக் பேசிஸ்ல ஃபார்ம் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்றாங்க. தட் கமிட்டி இஸ் ஃபசல் அலி கமிஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் சொல்லுவாங்க, அது ஃபசல் அலி கமிஷன் சொல்லுவாங்க 1953ல. ஸோ இந்த 1953ல இந்த ஃபார்ம் பண்ண கமிட்டி என்ன ஜஸ்டிஃபை பண்ணுது இல்லை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டை நீங்க மொழி வாரியாவே பிரிங்க. ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இட் ரிஜெக்டட் தி தியரி ஆஃப் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட். ஸோ ஒரு லாங்குவேஜ் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்போசிஷன் வேணாம். மொழி வாரியா பிரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா தமிழ் பேசுறவங்கள தமிழ்நாடு நீங்க பிரிச்சுக்கலாம். பட் அதை மட்டுமே கண்டிஷனா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண வேணாம். இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இன்சென்ஸ் ஒரு மொழி வாரியா பிரிச்சாலும் ஒரு மாகாணத்தை, ஒரு ப்ராவின்ஸை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இன்சென்ஸ் யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி டீஸ்டெபிளைஸ் ஆயிடக்கூடாது நீங்க அந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்றதுனால. இல்ல லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஹோமோஜினிட்டியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபைனான்சியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரன்ஸையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க மொழி வாரியா என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை பைஃபியூரிகேட் பண்றதா இருந்தால் பைஃபியூரிகேட் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்டை லிங்குஸ்டிக் பேசிஸ்ல அன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரீஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது அட்மோஸ்ட் அதுல இருந்து வந்த ஒரு எமர்ஜென்சி தான். அப்படி பார்க்கும்போது 1960ல மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தை பிரிக்கிறாங்க. தத்ரான் நாகவேலி, கோவா டாமன் அண்ட் டையூல அமெண்ட்மெண்ட்ல ஆட் ஆனது. பாண்டிச்சேரி அமெண்ட்மெண்ட்ல ஆட் ஆனது. நாகாலாந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் 1963, ஹரியானா சண்டிகர் 1966, ஹிமாச்சல பிரதேஷ். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இப்போ இல்லை, ஒரு 10 years பேக் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். சும்மா இந்த ஒரு ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஸோ இது எப்போனா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, சரி. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபெடரேஷன் ஒத்துக்கலாமா? ஓகே, இந்தியா செட் ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்றதுக்கான கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னா, அப்போ ஃபெடரேஷன்னா என்ன? யூனிட்டரிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்றோம், ஃபெடரல்ங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்றோம். அப்போ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது தெரிஞ்சா நமக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கவர்மெண்ட் தான் இருக்கும். சிங்கிள் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல கீழே இருக்கிறவங்க எல்லாம் சப்பார்டினேட்ஸ் தான். ஓகே, தே ஆர் சப்பார்டினேட்ஸ். ஓகே, ஸோ தே ஆர்
அங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு டெவல்யூஷன் இருக்காது. பவரை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல சிங்கிள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூகே சொல்லலாம். யூகே ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அங்க ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஹவுஸ் தான் ஒட்டுமொத்த யூகேவுக்கும் என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் மேக்கிங் பாடி. பட் அப்படியே இங்க வருவோமே, ஃபெடரல் ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்னா ஐதர் 2 டயர்லயோ இல்லை 3 டயர்லயோ ஃபார்ம் ஆயிருக்கும் கவர்மெண்ட். ஸோ 2 டயரை நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 2 டயர்ல பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இருக்கு இல்லையா, இப்போ பார்லிமெண்ட் லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன், பிரசிடென்ட் அஸ்தி ஓகே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான் வச்சுக்கோங்களேன். சும்மா நான் உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் காண்டி சொல்றேன். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு செக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, ஒரு லெஜிஸ்லேச்சர் செட்டப் இருக்கு. இவங்க ஆக்டை ரெகுலேட் பண்றதுக்கோ மேக் பண்றதுக்கோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கோ ஷெட்யூல் 7ல யூனியன் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே வருவோம் ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒன்று இருக்கு. இங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களுக்கும் லா மேக்கிங் பண்றதுக்கான சில பவர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. அதை ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்றோம். கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிறது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பவர் என்னவாயிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. ஓகே, யூனிட்டரியில அங்கே ஃபுல் பவர் அண்ட் கெப்பாசிட்டி யார்ட்ட இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. பட் வேற ஃபெடரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேர்கிட்ட அந்த பவர் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான். தட் இஸ் 2. ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் அங்கே இருக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ள வருதான்னு பார்க்கலாம். டியூவல் கவர்மெண்ட் இருக்கா ஃபர்ஸ்ட். ஓகே, டியூவல் கவர்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் 2 டயர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல யூனியன் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அக்செப்டட். செகண்ட் கண்டிஷன் பார்ப்போமே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கா. தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இன் சென்ஸ், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்யூல் 7ல சொன்னேன் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யார்ட்ட இருக்கும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸோ இல்லை லா மேக்கிங்கோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனோ இல்லை ரெசல்யூஷனோ இது எது பண்றதா இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, லா அண்ட் ஆர்டர், போலீஸ், வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர், வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த், இது எல்லாமே யார் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்டுக்கு தான் ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் மே கிவ் சம் கைட்லைன்ஸ் ஆர் மே கிவ் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். பட் உள்ள என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிறத யாருனால டிக்டேட் பண்ண முடியாதுன்னா யூனியன் கவர்மெண்ட்னால டிக்டேட் பண்ண முடியாது டு அன் எக்ஸ்டென்ட். அதை தாண்டி அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் தே கேன் டூ. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் செட்டப்ல வரும்போது ஈச் ஹேவிங் தேர் ஓன் கெப்பாசிட்டி, தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். தேர்ட் கண்டிஷன் இஸ் சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இப்போ 2 பேத்துக்குள்ள பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எழுதப்படாத ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவாகும்னா தேர் மஸ்ட் பி சம் கான்ஃபிளிக்ட். எழுதப்படாத ஒன்னா இருக்குன்னா ரிட்டனா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன வர்றதுக்கான கான்செப்ட்ஸ் இருக்கு, அப்படி சான்சஸ் இருக்குன்னா பஞ்சாயத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தட் இஸ் கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் லான்னு ஒன்று தேவைப்படுது. அந்த ஃபண்டமெண்டல் லா தான் அடிப்படை சட்டமாகவும், அந்த அடிப்படை சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க 2 பேரும் ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிற ஒரு டெரிவேஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல எது முக்கியமானது தேவைப்படுதுன்னா சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. தட் இஸ் அதர் லாஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி சபார்டினேட் ஃபார் திஸ் கான்ஸ்டியூஷன் சொல்றதான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்மதுலயும் இருக்கான்னு கேட்டா எஸ் இட் இஸ். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இஸ் நத்திங் பட் judiciary has their own capacity to check whether executive and legislature are act in accordance with the constitution. So constitution oda function, that is capacity kulla da இந்த லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷியரியும் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது யாரோட கட்டாயமா இருக்குன்னா ஜுடிஷியரியோட கட்டாயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜுடிஷியரி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கணும். இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சில கான்ஸ்டியூஷனல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அங்கே வச்சிருக்கணும். கான்ஸ்டியூஷன் சில பவர்ஸ் அவங்களுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணணும், ரிமூவ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்கு. சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வருது, தட் இஸ் சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வருது. அப்போ இதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய சில ஆக்டிவிட்டிஸ், அது எல்லாமே கான்ஸ்டியூஷன்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருது. அப்போ ஏன் இந்தியாவை இன்னமும் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லாம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா இதை தாண்டி சில ஃபீச்சர்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எனாக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது இந்தியாவை நம்ம என்னவா சொல்ல முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டுங்கிற ஒரு கேரக்டர் யாருக்கு கொடுக்க முடியலன்னா
டு தி யூனியன், தட் இஸ் இந்தியாவுக்கு கொடுக்க முடியல. அப்போ என்னென்ன கேரக்டர்லாம் இந்த ஃபெடரேஷனை தாண்டி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, மொஸ்ட் விஷயமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மோட் ஆஃப் ஃபார்மேஷன். தட் இஸ் இந்தியா எப்படி உருவாக்கப்பட்டது கிடையாது, கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் கிடையாது, ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். அப்படின்னா ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் காண்டி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸா இதை வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணி அங்க அவங்க கெப்பாசிட்டிக்குள்ள அவங்களோட ஃபினான்ஷியல் இதுக்குள்ள என்ன பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 என்ன மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருந்துச்சோ அதை தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் மோட் ஆஃப் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்போ இங்கே ஃபெடரல் கேரக்டர் கொஞ்சம் டைல்யூட் ஆகுது. ஓகே, ஸோ மோட் ஆஃப் ஃபார்மேஷன்ல டைல்யூஷன் ஆகுது. அடுத்த விஷயம் சாவரின் ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். சாவரின் ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸ்டேட்டுங்கிறது இங்கே மீன் பண்ணுறது ஸ்டேட். ஓகே, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாங்கிற மாதிரி ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாஸ் ஸ்டேட்ஸ் வேர் நாட் சாவரின் என்டிட்டிஸ். தட் இஸ் இந்தியா அப்படிங்கிறது அஸ் அன் யூனியன் இட் இஸ் ஹேவிங் சாவரினிட்டி. பட் வேரஸ் ஒரு தமிழ்நாடா எடுத்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அன்லிமிட்டட் சாவரினிட்டி. ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு சில கெப்பாசிட்டிஸ், அந்த கெப்பாசிட்டி எதுக்குள்ள தான் இருக்குன்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கு. அப்படி கான்ஸ்டியூஷனுக்குள்ள பார்க்கும்போது இந்தியா என்ன பண்ண முடியாது, தட் இஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஒரு லிமிட்டட் சாவரினிட்டி தான் இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடரி பவர். ரெசிடரி பவர் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தில் ரெகுலேட் பண்ணணும். தட் இஸ் ஐடி, டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், இதெல்லாம் அந்த டைமில் இல்லை. ஓகே, ஸோ ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் லா மேக் பண்ணணும் அப்படின்னா ரெசிடரி பவராக தான் வரும். அதெல்லாம் இதர ஓகே ஏதாவது கண்டிஜென்சி அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா ரெசிடரி பவர்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ரெசிடரி பவரை யாருக்கு அசைன் பண்ணிட்டாங்கன்னா டு தி கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்டுக்கு தான் அசைன் பண்ணிட்டாங்க. தட் இஸ் டு தி யூனியன். ஓகே, அடுத்து இந்தியன் ஃபெடரேஷன் டஸ் நாட் ஹாவ் எனி செப்பரேட் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இன் சென்ஸ் தனியா அவங்களுக்குன்னு எந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் கிடையாது. இருந்துச்சு, யாருக்கு இருந்தது ஒரு டைம் பீரியட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்துச்சு. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆக்குனதுனால அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி கிடையாது கான்ஸ்டியூஷன். தட் இஸ் அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லா புக், ஃபண்டமெண்டல் லான்னு ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஃபண்டமெண்டல் லா தான், தட் இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் தமிழ்நாடு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆந்திரா அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி ஒன் திங், தட் இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் எல்லாருக்கும் பொதுவானது. ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபெடரேஷனோடது டைலூட் ஆகுது. இப்போ அடிக்கிற விஷயம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஓகே, அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் அது யாருனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு, நாட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லால அமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா லிமிடெட் கெப்பாசிட்டி தான். அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னா ட்ரூ ஃபெடரேஷன் சொல்ல முடியல. அடுத்து கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்றாரு. அப்போ கவர்னர் அப்படின்றவங்களோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பிரசிடென்ட். அப்போ ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு இங்க பார்க்கும்போது கவர்னர்னு சொல்றோம் அப்படின்னா இந்த கவர்னர் அப்பாயின்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் ஆர் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது அப்போ இங்கேயும் அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பவர், கவர்னர் யாருக்கு அக்கௌண்டபிளா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா டு தி யூனியன் கவர்மெண்ட் அக்கௌண்டபிளா இருக்கணுங்கிறது அவசியம் வருது. அப்போ அதுக்கேற்றபடி அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சில ஆக்டிவிட்டிஸ் இங்கே ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை ஹோல்டு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு லா ஆக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கவர்னரோட அசன்ட் தேவை, தட் இஸ் கையெழுத்து தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கவர்னர் சில நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாவை he can recommend to the consideration of the president. பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்ப முடியும். இப்போ ரீசெண்டாவோட இஷ்யூஸ்ல இருக்கு, கவர்னரோட பவரை பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். என்ன பண்றாரு, ஹோல்டு பண்றாரு சில லாவை. லா ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது பண்ணதுக்கு அப்புறம் அப்போ பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது டிபேட்டுக்குள்ள இருக்கு. கவர்னர் பார்க்கும்போது அதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். பட் இங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இந்த இடத்துல கவர்னர் சில பில்ல யாருக்கு ரிசர்வ் பண்ண முடியும்னா பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண முடியும். அப்போ கம்ப்ளீட்டா லா மேக்கிங் பவர் 100% வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோடய முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அங்க சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அவங்க ஹோல்டு பண்றாங்க. ஓகே, அது போக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபெடரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மேப்பை ரீட்ரா பண்றது யாரோட கெப்பாசிட்டி,
ஃபெடரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டோட கெப்பாசிட்டி தான். இது போக ஆல் இண்டியா சர்வீஸ் லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம் ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்ண முடியும் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட் சைடு. இது போக ரொம்ப முக்கியமான ஒன்று எமர்ஜென்சி பவர். இந்த எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபைனான்சியல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய கன்சிடரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டைம்ல ஃபெடரல் கவர்மெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது. ஒன்ஸ் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா என்டையர் பவர் யார்கிட்ட வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்துடும் ஆர் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வந்துடும். ஸோ இது எல்லாமே ஆர்கியூமெண்ட்டாக பார்க்கும்போது இந்தியாவை ஒரு டூ ஃபெடரேஷன் நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிற முடியாது. இது நம்ம சைடு இருந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதை விட சம் திங்கர்ஸோ இல்லை சம் அப்சர்வேஷன் லைக் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பண்ணும்போது இன்னும் அது வேலிட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது கேசி பேர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் கிரிட்டிக், அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவை நீங்க கம்ப்ளீட்டா என்னன்னு எடுத்துக்கிற முடியாதுன்னா ஃபெடரல் கேரக்டர்னு எடுத்துக்கிற முடியாது. ஏன் அப்படின்னா இதுல ஃபெடரல் கேரக்டரை தாண்டி சம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தர் ஃபெடரல்னு சொல்ல முடியாது, நாட் யூனிட்டரின்னு சொல்ல முடியாது, வேரஸ் இது நடுமத்தியமா குவாசி ஃபெடரல்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபெடரல் கேரக்டர் இருக்கு ஆனா கம்ப்ளீட் ஃபெடரலான்னு கேட்டா இல்ல, சம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால இதை குவாசி ஃபெடரல் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் தி கிராண்ட்வெல்லி அஸ்டின். ஸோ இவருக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா பாக்குறாரு இந்த ஒரு கம்போசிஷனை. ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெசிமிஸ்டிக்கா இருந்தாலும் ஃபெடரல் நான் ஃபெடரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்குமெண்ட் வந்தாலும் கிராண்ட்வெல்லி வெஸ்டினோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கட்டமைப்பு சரியா இருக்கு, இந்த கட்டமைப்பு மூலமா என்ன உங்களால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். இன்சென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது, ஒரு ஸ்டேட்டும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பயணிக்கும் போது இதனால நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ்னஸ் வருது, ஒரு ஒரு கலெக்டிவ் காங்க்ளமரேஷன் வரும்போது நம்மளால இன்னும் என்னன்னால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான கவர்னன்ஸை நம்மளால பீப்புளுக்கு என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ். பட் ஓவராலா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஃபெடரலான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட், இட் இஸ் குவாசி ஃபெடரல்னு சொல்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா யூனிட்டரியான்னு கேட்டா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஃபெடரல் கேரக்டரும் சில இது இருக்கு. ஸோ இது ஆர்குமெண்டேட்டிவ் தான். கொஷினோட டிமாண்டுக்கு ஏற்றபடி இந்த ஒரு ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஆன்சர்ஸை உங்களால் அப்சர்வேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் ஓவரால் அப்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டு அன் எக்ஸ்டென்ட் உங்களால் இந்தியாவோட யூனியன் அண்ட் டெரிட்டரிஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, அதோட கம்போசிஷன்ஸு, என்ன மாதிரி மெஜாரிட்டிஸில் அதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. தென் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது ஆர்டிகல் 1 to 4 அப்சர்வ் பண்ணும்போது இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு, இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு கேட்டால் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியுது. அப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது திங்கர்ஸ் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரல்னு ஒருத்தர் சொல்றாரு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்றாரு. இது எல்லாமே நம்மளோட ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினோட டிமாண்டுக்கு ஏற்ற அப்படி அதை பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸும் இதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தா இதுல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸோட அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா அப்படின்னு வரும்போது 1916 சொல்ல முடியுது. நாகாலாண்டை எப்போ கம்ப்ளீட் ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1973 சொல்ல முடியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அரேஞ்ச் பண்ற ஒரு சீக்வன்ஸ் மட்டும் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தா இதுல எதுவும் அந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. பட் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபார் யூபிஎஸ்சி மட்டும் கிடையாது, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இதோட முடிக்கிறோம். அடுத்த டாபிக் எதுக்குள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்குள்ள நம்ம போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா, சிட்டிசன்ஷிப் போயிடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் பார்ட் 1 இட் டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ், பார்ட் 2 இட் இஸ் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஆர்டிகளோட நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 11. ஓகே, ஸோ இது பேசிக்ஸ் தான். ஓகே, அப்போ சிட்டிசன்ஷிப்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்துடலாம். அடுத்து இங்கேயும் ஆர்டிகளோட டீகோட் பண்றோம். அடுத்து இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிட்டிசன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு எங்கே தடுமாறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் பேசிக்ஸ்.
அப்போ பேசிக்ஸில் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டு டெஃபனேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப்னு ஒரு 4 ஏபிசிடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் மீனிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கீ டேர்ம் இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை ஸ்டேட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டேட்டை வச்சு கேட்கும்போது அதில் ஏபிசிடியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்போசிஷன் இருந்தாலும் பட் ஸ்டேட்டுக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது பீப்புள் இருக்கணும், டிஃபைன்டு டெரிட்டரி இருக்கணும், சாவரினிட்டி இருக்கணும், தென் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 4 காம்பனன்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சிட்டிசன்ஷிப்புக்குன்னு ஒரு டெஃபினேஷன் பேசிக் டெஃபினேஷன் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் தியரியில் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான பேசிக் டெஃபினேஷன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிட்டிசன்ஷிப் இஸ் நத்திங் பட் இட் ஹாஸ் என்ஷூர்ஸ் ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப் ஆஃப் அ பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ வேர் யூ ஆர் ஹேவிங் சம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூ ஆர் என்ஜாயிங் சர்டைன் ரைட்ஸ் லைக் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் யூ அட் த டைம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் யூ ஆர் அமாங் தட் டெசிஷன் மேக்கிங் குரூப். ஆர்எல்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் டு ஓட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப். தட் இஸ் யூஆர் கம்ப்ளீட்லி தட் இஸ் ஈக்குவல் மெம்பர்ஷிப் ஃபார் ஆல். இங்கே எதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ட்ரை டு என்ஷூர் ஆன் ரூல் ஆஃப் லா. ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லாவை தான் இது என்ஷூர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் மெம்பர்ஷிப் கிடைக்கிது அப்படின்னா அது எதனால கிடைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் மூலமாக தான் கிடைக்கப்படுது. ஓகே, அப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் கெட் ஆன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் சிவில் லிபர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் சிவில் ரைட்ஸ் ரெண்டும் ஒன்று தானே. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அது ஒரு சிவில் ரைட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃபார்ம் அசோசியேஷன், ஓகே, ரெசிடென்ஸ், மூவ்மெண்ட், இதெல்லாம் ஆர்டிகல் 19 சொல்லுது இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எதை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி என்ஷூர் பண்ணுறது தான். தட் இஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸை என்ஷூர் பண்ணுறது தான் இது ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். தட் இஸ் யூ கேன் கெட் தீஸ் ரைட்ஸ். ஒரு சிட்டிசன்ஷிப் ஒரு கண்ட்ரியில் கிடைக்கிது அப்படின்னா இந்த ரைட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஃப்ரம் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்ற விஷயங்கள் தான் இது. ஓகே, அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் கிடைக்குது. சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ரைட் டு ஒர்க், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில். ஸோ இது எல்லாமே சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் தான், இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல தேர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன். ஓகே, நம்ம ஆர்டிகல் 16 15 பார்க்கும்போது நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்னு சொல்றாங்க இல்லையா. இன் சென்ஸ் எந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் தட் பப்ளிக் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் நமக்கு சிக்னிஃபிகண்டாக தெரியுது. தட் இஸ் ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஆல். தென் சர்டைன் ஆஃபீஸஸ் வேர் சிட்டிசன்ஷிப் இஸ் தி பேசிக் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 58 கிளாஸ் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் தட் இஸ் பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அங்கேயே சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு அட்டார்னி ஜெனரல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயே சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில ஆஃபீஸோட பேசிக் ஒரு கிரைட்டீரியா ஃபார் தட் ஆக்குபைங் தட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது அங்கே பேசிக் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு கண்ட்ரியோட குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆஃபீஸஸ்க்குலாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ சிட்டிசன்ஷிப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அன் ப்ரிவிலேஜ்னோட டு அன் எக்ஸ்டென்ட் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதை ஒரு ப்ரிவிலேஜ்னு சொல்ல முடியும் கம்பேர் வித் ஃபாரின் சிட்டிசன்ஸ். ஓகே, ஒரு சிட்டிசன்ஷிப்னுக்கும் ஒரு ஃபாரின் சிட்டிசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆர் கம்பேரிசன் வரும்போது வேற ஒரு சிட்டிசன்னால என்ன என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ண முடியுது கம்பேர் வித் ஃபாரின் சிட்டிசன்ஸ். பட் வித்தின் தி சிட்டிசன்ஸ்குள்ள யூ ஆர் ஹேவிங் அன் ஈக்குவல் மெம்பர்ஷிப் தான். ஓகே, அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். அண்ட் யூ ஆர் ஹேவிங் சர்டன் மாரல் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கானது தான்.
ஓகே, அப்போ சிட்டிசனுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸை தாண்டி யூ ஆர் ஹேவிங் ஆன் மாரல் ஆப்ளிகேஷன். உங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க சில மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ரெகனைஸ் பண்ண வேண்டியது உங்க கடமை. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை அப்படின்னு சொல்லும்போது தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன்ஸ். இந்த மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் யார் மேலே இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் மேலே தான் இம்போஸ் பண்றாங்க. அப்போ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இஃப் யூ ஆர் கிவிங் ஆன் equal membership in the political community means then it is considered to be an citizenship. இந்த சிட்டிசன்ஷிப்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த ரைட்ஸ் வேர் யூ கேன் என்ஜாய் ஆன் யுவர் ஓன் இஃப் யூ ஆர் ஆன் சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. டிஃபர்ஸ் ரிலேட்டிவ்லி டிஃபர்ஸ் வாட் டைப் ஆஃப் ரைட்ஸ் யூ ஆர் கெட்டிங் அட் வாட் லெவல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனோ இல்லை அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸோ பிலீஃப்ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லாவோ அது டிசைட் பண்ணுறது தான். பட் டிசைட் பண்றதை தாண்டி சிட்டிசன்ஷிப்புக்கான ஓவரால் திங்ஸ் இதுதான். அடுத்து இங்க வருவோம். ஓகே, ஹூ இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? ஓகே, நமக்கு ஓரளவுக்கு ஒரு 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 கண்டினியூட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அண்ட் டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு இந்த நாடு எது சார்ந்தது, எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சில ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அது எது மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்புங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அடுத்து வர்றது தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ்லாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ ஒரு கண்ட்ரின்னு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த கண்ட்ரியில் பீப்புள் இருக்காங்க. இந்த பீப்புளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பீப்புளுக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் பாலிசி எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இந்த பீப்புள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இதுதான் வேல்யூ பார்ட். ஓகே, அப்போ ஒரு கண்டினியூட்டி இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து பார்க்கும்போது இப்போ இங்கே பார்க்கறது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்ல நமக்கு ஆர்டிகல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆர்டிகல் ஃப்ரம் 5 to 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசுது. ஓகே, அடுத்த விஷயம் இந்தியாவில் வாட் டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வி ஆர் ஃபாலோவிங். தட் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்கு. டியூவல் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா நான் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னா ரெண்டு சிட்டிசன்ஷிப்புமே தே கேன் என்ஜாய் ப்ரிவிலேஜஸ் அட் போத் கண்ட்ரிஸ் அப்படின்னா அது டியூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்ன சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, தட் இஸ் நீங்கள் ஒன்று இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக ஆயிக்கங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயும் அதர் கண்ட்ரிலையும் உங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இது இல்லை. இது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும் போது தே கம் டு ஒன் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் இன் சென்ஸ் இதுதான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வரும்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டைம் பீரியட் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் அந்த டைமில் யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்புங்கிறத தான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த டைம் யூ நோ தர் இஸ் அன் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இன்டு 2 செப்பரேட் நேஷன்ஸ், ஒன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. அப்போ கான்ஸ்டியூஷன் மேக் பண்றப்போ என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு என்ன ஆகலை, பெருசா ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ண டைம்ல பெருசா ஒரு இஷ்யூ இல்லை. பட் ஒன்ஸ் அந்த செப்பரேஷன் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 9th December 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணும்போது யார் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுல ஒரு காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்காது. ஓகே, பட் நேஷன் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. அப்போ இப்போதான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு உண்மையிலே இந்த நாட்டோட குடிமகன் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வருது. அப்போ அந்த தாட் ப்ராசஸை வச்சு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம எடுத்துக்கலாம், டியூவல் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கன்க்ளூஷன் ஆகிட்டாங்க. பட் அடுத்த கொஸ்டின் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப்ங்கிற கிரைட்டீரியா இது இன்னைக்கு மட்டும்தானா இல்லை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்னான்னு கேட்டால் அப்போ கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10 அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்போ என்ன இருக்கணுமோ அது இருக்கட்டும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்களை நம்ம யாருக்கு பவராக கொடுத்துடலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு நம்ம பவராக கொடுத்துருவோம். அவங்க டிசைட் பண்ணிக்கிறட்டும் அடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல என்ன மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்க சிட்டிசன்ஷிப்பை ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இல்லை கன்ஃபைன் பண்ணுறதோ இதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணிக்கிறட்டும். பட் டியூரிங் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிடலாம். ஃபியூச்சர்ல அவங்க என்ன டிசைட் பண்ணிக்கிறட்டும் யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்ங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு யுனானிமிட்டியோட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவை மேக் பண்றாங்க.
அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்போ யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிட்டிசன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா டொமிசல் இருக்கணும்னு சொல்றாங்க. இட் இஸ் சிட்டிசன்ஷிப்கான குவாலிட்டியில டொமிசல் இருக்கணும். டொமிசல்ங்கிறது நிரந்தர குடியிருப்பு. ஓகே, ஸோ நிரந்தர குடியிருப்பு அப்படின்னா இங்கதான் உங்களோட வாழ்வாதாரம், இங்கதான் உங்களோட எல்லா விஷயங்களும் அடிப்படையா இங்கதான் இருக்கு அப்படிங்கிறத பூர்த்தி செய்யறது எது மூலமா செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமிசல் ரைட்ஸ் மூலமா தான் சொல்ல முடியும். அப்போ டொமிசல் அப்படிங்கிறது நிரந்தர குடியிருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். பேசிக் கிரைட்டீரியா அதுதான். ஓகே, ஸோ ஆன் எவ்ரி பர்சன் ஹூ ஹாஸ் ஹிஸ் டொமிசல் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஹூ வாஸ் பார்ன் இன், இங்க பிறந்திருக்கணும், இல்ல ஹூஸ் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஆர் ஒருவேளை நீங்க வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா பாகிஸ்தானை தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அங்க இருந்து நீங்க ஒருவேளை புலன்பெயர்ந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஹூ ஹாஸ் பீன் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் நாட் லெஸ் தென் 5 years இமிடியட்லி ப்ரொசீடிங் சச் அ கமென்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்தியாவோட குடிமகன் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 26th January 1950 அப்போ யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத ஆர்டிகல் 5 மூலமா சொல்றாங்க. ஒன்னு யாரெல்லாம் இங்க பிறந்திருக்காங்களோ, இல்ல யாரெல்லாம் இங்க அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்துருக்காங்களோ, இல்ல ஒரு 5 வருஷம் இங்க இருந்திருந்தாங்களோ அவங்களாம் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் தி சிட்டிசன்ஷிப். செகண்ட் கிரைட்டீரியா என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிஃபிக்கா போகுது. ஸ்பெசிஃபிக்கா போகுது அப்படின்னா இப்போ ஒருவேளை ஒருத்தர் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது அப்படிங்கறது அடுத்து சொல்றாங்க. தட் இஸ் இந்த ஒரு ப்ரொவிஷன் அதை பத்தினது தான். தட் இஸ் ஆர்டிகல் 6. இதுல சில கட் ஆஃப் டேட்ஸ்லாம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது அது கொஸ்டினை ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஓகே, சம் கட் ஆஃப் டேட்ஸ் தேவைப்படுது. 1948 சொல்லியிருப்பாங்க, சம் டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்பிளிட் ஆன டேட்டு. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாதது. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 5 எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்போ சிட்டிசன்ஷிப்னு சொல்லிடுறாங்க. ஆர்டிகல் 6ல என்ன ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்திருந்தாருன்னா தட் இஸ் ஆஃப்டர் பார்ட்டிஷன், ஓகே, அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பார்ட்டிஷன் அப்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிடுறாரு. ஆனா அவருக்கு பாகிஸ்தான்ல இருக்க பிடிக்கல, திருப்பி என்ன வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே திருப்பி வர்றாரு. ஓகே, அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் பேசுது. தட் இஸ் சிட்டிசன்ஷிப் ஃபார் அ பர்சன் ஹூ வென்ட் டு பாகிஸ்தான் அண்ட் கேம் பேக் டு இந்தியா. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 6 and 7 பர்டிகுலர்லி பாகிஸ்தானை மட்டும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அடுத்த ஒரு விஷயம் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, a person of Indian origin. ஒருவேளை அவர் எங்க வேணாலும் இருந்திருக்கலாம், மலாய் போயிருக்கலாம், இல்ல சிங்கப்பூர் போயிருக்கலாம், இல்ல இந்தோனேஷியா போயிருக்கலாம், இல்ல சம் அதர் கண்ட்ரீஸ்க்கு அவங்களோட ஏதோ ஒரு இதுக்காண்டி போயிருக்கலாம். ஓகே, கனடா போயிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் காண்டி போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பர்சன் போனவர் திருப்பி இந்தியாவுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவருக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது அப்படிங்கறது எது பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 8 பேசுது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள சில கட் ஆஃப் டேட்ஸ் இருக்கு. கட் ஆஃப் டேட்ஸ்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள வந்தவங்க, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை பத்தின ஸ்கோப் கம்மி, கேட்கறதுக்கான ஸ்கோப் கம்மி. ஸோ அது பேசிக்ஸ் நமக்கு தேவைப்படுறதுனால அதை பத்தி பேச தேவையில்லை. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஒருவேளை அவர் வாலண்டரியா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரோட சிட்டிசன்ஷிப் என்னவாயிரும் அப்படின்னா டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது கன்னியூ ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமும் கன்னியூ ஆயிருக்கு. பட் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண டைம் பீரியட்ல, எனாக்ட் பண்ண டைம் பீரியட்ல கேம் இன்டு ஃபோர்ஸ், அந்த டைம் பீரியட்ல சிட்டிசன்ஷிப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இது மூலமா வரையறுக்கப்பட்டுருச்சு. தட் இஸ் ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ 5 பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிடுறாங்க. 6 பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசிடுறாங்க. 8 பொறுத்தளவுக்கு ஒருவேளை இங்க இருந்து போன ஒருத்தர் பாகிஸ்தான்ல செட்டில் ஆகுறாரு, திருப்பி அங்க இருந்து பிடிக்காம திருப்பி மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கே வர்றாரு அப்படின்னா 8ல பேசிடுறாங்க. 9 பொறுத்தளவுக்கு டெர்மினேஷன் என்ன அப்படிங்கிறது, 8 பொறுத்தளவுக்கு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறத பத்தி பேசிடுறாங்க. 9 பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் டெர்மினேட் பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அடுத்து கண்டிஷன் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே டியூரிங் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அந்த ஃபோர்ஸுக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி
26th January 1950 பத்தி பேசுறாங்க. சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் அது வந்து கம்போசிஷன்ஸ் நடந்திருக்கலாம். ஒருத்தவங்க இல்லீகல் மைக்ரண்டா வரலாம், இல்ல ஒருத்தவங்க லீகல் மைக்ரண்டா வந்து சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணலாம், இல்ல ஒருத்தர் என்ன பண்ணலாம், இதுக்கு அதுக்கப்புறம் இந்தியால இருந்து போய் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது இதெல்லாம் ஒரு அட்ஹாக் கண்டிஷன்ஸ், இன் சென்ஸ் அது டைம் பீயிங் ரெகுலேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது அந்த பவரை யார்கிட்ட அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னா டு தி கான்ஸ்டியூஷனே கொடுத்து, தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கிட்டே கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா கொடுத்துருது. இன் சென்ஸ் ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப்பை பற்றின எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் from 5 to 10 shall continue to be citizen of India சொல்றாங்க, subject to provision a law made by the parliament. Okay, it mean that nothing but சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரெண்டு விஷயம் நமக்கு புரிய வேண்டிய விஷயம். ஒன்று, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பார்லிமெண்ட்னால லா மேக் பண்ண முடியும் எதுல அப்படின்னா இன் மேட்டர்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகே, செகண்ட் திங், ஆர்பிட்டரியா உங்களோட சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ண முடியாதுன்னா டெர்மினேட் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் வித்தவுட் சப்போர்ட்டிங் எனி லா. லா இல்லாம ஆர்பிட்டரியா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்னாலும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுக்கு லா பேக்கப் இல்லாம ஒருத்தரோட சிட்டிசன்ஷிப்பை பறிக்க முடியாது. தட் இஸ் ஆன் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஹரண்டான ஒரு இன்ட்ரென்சிக் ரைட்டை தான் இது பேசுது. 1 minute. ஓகே, ஸோ ஒரு இன்ஹரண்டான ரைட்டை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றாங்க. ஒரு சிட்டிசன்ஷிப் ஒருத்தர்கிட்ட இருந்து பறிக்கப்படுது அப்படின்னா அது யார் மூலமா தான் பண்ண முடியும்னா எனி லா பேக்கப் இல்லாமல் பண்ண முடியாது. இன்சென்ஸ் லா அது டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் cannot be taken away from the citizen except through any law made by parliament. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி லா மேக் பண்றாங்க இல்லையா, அப்படி லா மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அப்படி அந்த லாவை மேக் பண்றதுக்கோ இல்ல அந்த லால வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டவோ இல்ல சேஞ்சஸவோ ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எது மூலமா பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி பார்லிமெண்ட்னால பண்ணக்கூடிய அந்த ஒரு சேஞ்ச் அது எந்த ஆம்பிட்டுக்குள்ள வராதுன்னா திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, ஆர்டிகல் 368 ஆம்பிட்டுக்குள்ள வராது. இன்சென்ஸ் அதுக்கு என்ன தேவையில்லை, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, மியர் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் பை சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப் டு டூ திஸ் ப்ராசஸ். ஓகே, இதை தான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, தட் இஸ் ஆர்டினரி ப்ரொசீடிங் வித் சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் டஸ் நாட் ரெக்வயர்ட் a கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இதை கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ ஓவரால் ஒரு 6 ஆர்டிகலை பற்றி பேசியிருக்கோம். ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, ஸோ இதில் 5 யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், 6 யாரெல்லாம் மைக்ரேட் ஃப்ரம் தி பாகிஸ்தான், 7 இங்கேருந்து போன ஒருத்தர் திரும்பி மைக்ரேட் ஆகி இங்கே வராரு அது, 8 பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், 9 டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், 10 எதை பற்றினது பார்லிமெண்டோட பவர் என்ன அப்படிங்கிறது, 11 பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் அப்படி பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சஸோ டெர்மினேஷனோ எதுவாக இருந்தாலும் அது எந்த ஆம்பிட்டுக்குள்ள வராது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆம்பிட்டுக்குள்ள வராது, அது அவே ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் ஆம்பிட். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 11 வரைக்கும் பார்த்தது. இப்போ பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் லா மேக் பண்ணுறக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க கான்ஸ்டியூஷன். அப்படி ஏதாவது ஒரு லா மேக் பண்ணாங்களா அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்று மேக் பண்ணாங்க. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்றாங்க. டைம் பீயிங் இன் சென்ஸ் மாறும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம் பீரியட்ல மாறி இருக்கு. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதுவே கிட்டத்தட்ட 6 times அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, லேட்டஸ்டா வந்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. அதுக்கு முன்னாடி 6 times இது என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. நோட் இட் டவுன், 6 times அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ 6 times அமெண்ட்மெண்ட் பண்ணதுல இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பட் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா 1955, இது எதெல்லாம் கொண்டு வந்திருக்கு, தட் இஸ் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்குறாரு அப்படின்னா அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இன் 5 ways எப்படி பண்ண முடியும்? பை பர்த், ஒருவேளை இந்தியாவில் பிறந்திருந்தா அதுக்கும் கட் ஆஃப் டேட் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகே, விட்டுருங்க. பை டிசென்ட், வம்சாவளியா. ஓகே, டிசென்ட்னா ஒருத்தர் உங்க ஃபாதரோ இல்லை 4 fathers யாரோ ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருந்திருப்பாங்க, அவங்க ஒருவேளை வேற கண்ட்ரில இருந்திருக்கலாம், அவங்களோட கிராண்ட் சைல்டு யாராச்சும் ஒருத்தவங்க இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அது மூலமா வாங்கலாம், இல்லை பை ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கும் வம்சாவளிக்கும் இது இருக்கு, தொடர்பு இருக்கு. ஓகே, இங்கேயும் உங்களோட ஐதர் பேரண்டோ இல்லை கிராண்ட் பேரண்டோ யாரோ ஒருத்தவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பாக இருந்திருக்கணும் இந்தியாவில். ஓகே,
ஸோ இது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டிஷன்ல இந்தியாவுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் இந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஃபாரின் பர்சன், எனி ஃபாரின் சிட்டிசன் கேன் கெட் அன் சிட்டிசன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன். இதுவும் நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்குள்ள சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் சொல்லிடுறாங்க. அடுத்து இது நம்ம பார்த்ததான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ ஒரு கண்ட்ரியோட டெரிட்டரி நம்ம அக்வயர் பண்றோம்னாலோ இல்லை அவங்க கொடுக்குறாங்கனாலோ அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக மாறிடுறாங்க. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஆர் ஆல் தி 5 ways to get on citizenship. ஓகே, அட் த சேம் டைம் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எந்தெந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும். ஸோ பறிக்கப்படுகிறதுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன்னா நீங்களா வாலண்டரியா துறக்கிறது. ரெனன்சியேஷன்னா துறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துறக்கிறது. இன்சென்ஸ் நீங்களே என்ன பண்ணிடுறது, வாலண்டரியரா உங்களோட சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறீங்க. எனக்கு இந்தியாவோட குடிமகனாக இருக்கணுங்கிற ஒரு தட் இஸ் ஒரு தேவையில்லை, ஸோ அதனால நான் இந்த சிட்டிசன்ஷிப்பை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றது ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்றது. டெர்மினேஷன் அப்படிங்கிறது இது ஒரு கம்பல்சரி தான், இன்சென்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது தான். தட் இஸ் இஃப் எனி பர்சன் வாலண்டரிலி அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி, ஹிஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி கெட் டெர்மினேட்டட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இந்தியா ஆர்கியூடு ஃபார் ஆன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குதோ தவிர வேற ஒருத்தர் ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். மூணாவது கண்டிஷன் டெப்ரிவேஷன். டெப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு சில கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்கோப் தான் இங்க இருக்கிறது. யூஸ்வலா இந்த கண்டிஷன்ல யாரோட இது மோஸ்ட்லி இந்த நேச்சுரலைசேஷன் மூலமா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ப்ரொவிஷனா தான் இருக்கும், இன்க்ளூடிங் மற்ற சிட்டிசன்ஷிப் இதுக்குள்ள வரும். ஓகே, பட் டெப்ரிவேஷன் அப்படின்னு வரும்போது ஒருவேளை ஒரு சிட்டிசன் பை ஃப்ராட் மூலமா சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாருன்னா, இல்ல அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டிஸ்லாயலா இருக்கிறாரு அப்படின்னா, இல்ல ஒரு அன்லாஃபுல்லா ட்ரேடோ இல்ல கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸோ நம்மளோட எனிமி கண்ட்ரியோட அவர் பண்றாரு டியூரிங் அட் த டைம் ஆஃப் வார் அப்படின்னா, இல்ல வித்தின் 5 years ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நேச்சுரலைசேஷன் பீன் இம்ப்ரிசன்ட் இன் எனி கண்ட்ரி ஃபார் 2 years. ஒருவேளை இங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாரு பட் வேற ஏதோ ஒரு கண்ட்ரில ஒரு 2 வருஷத்துக்கு மேல கன்விக்ட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பர்சனோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா the citizenship has been ordinarily resident out of India for 7 years. ஒருவேளை 7 வருஷம் தொடர்ந்து இந்தியாவுக்கு வராமையே ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபார் நேம் ஷேக் வாங்கிக்கிறது. ஓகே, சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு இது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் என்ஜாய் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் என்ன ஆகும்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ சிட்டிசன்ஷிப்போட ப்ரொவிஷன்ஸ் பார்த்தாச்சு, ஆர்டிகல் 5 to 11 பார்த்துட்டோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பார்த்தோம். இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சோஃபார் 6 times ஆட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் ரீசன்ஸ், அசாம் அக்காடுக்காண்டி கட் ஆஃப் டேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தென் கம்போசிஷனை மாற்றிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம போக வேணாம், இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஸோ நமக்கு இவ்வளோ தெரிஞ்சா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அடுத்த விஷயம் இப்போ ரீசெண்டாக பண்ண சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019, இது சுப்ரீம் கோர்ட் வேலிட் பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு. இந்த 19 ஆக்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 கண்ட்ரி தட் இஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான், இங்க இருந்து வரக்கூடிய அங்க மைனாரிட்டிஸ் சொல்ல கம்யூனிட்டிஸ், அங்க மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய கம்யூனிட்டிஸா இவங்க பாக்குறது தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கக்கூடிய விஷயங்கள் யாருன்னா ஹிந்துஸ், சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி ஆர் கிறிஸ்டியன்ஸ். இந்த 6 கம்யூனிட்டிஸ் இவங்க அங்க தே ஆர் கன்சிடர்ட் டு பி மைனாரிட்டிஸ். எங்க, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் இன் பாகிஸ்தான். இதுல இருந்து வரக்கூடிய ஒருத்தவங்க தோ தே ஆர் கன்சிடர்ட் டு பி அன் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், நாட் லீகல் மைக்ரன்ட்ஸ், இல்லீகல் மைக்ரன்ட்ஸ். அதாவது எந்த விதமான ஒரு சட்டத்தின் மூலமா வராம இல்லீகலா வருவாங்க இல்லையா, பார்டர் கிராஸ் பண்ணி, அப்படி வரக்கூடிய ஒரு பர்சன் இல்லீகல் மைக்ரண்டாவே இருந்தாலும் அவங்க டிசம்பர் 31st 2014 வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடெக்ட் தி மைனாரிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ். பட் இங்க மெஜாரிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறக்காண்டி பண்றாங்க. இந்த சிட்டிசன்ஷிப்பை எது மூலமா அவங்க வாங்க முடியும் அப்படின்னா த்ரூ பை நேச்சுரலைசேஷன் தான். ஓகே, ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் இந்த கண்ட்ரிஸ்க்கும்
தொடர்பு இருந்திருக்கான்னு கேட்டால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் 1947 முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ இப்போ அது ஃபாரின் கண்ட்ரியாக வரும்போது அப்போ அவங்க இங்கேருந்து வரும்போது அவங்கள பை டிசன்ட்டோ பை ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ணிட முடியாது. ஏன்னா வம்சாவளி கண்டிஷனில் வந்துருவாங்க. அப்படி பண்ணல அவங்க. நேச்சுரலைசேஷன் மூலமாக தேர் கன்சிடர் டு பி அண்ட் ஃபாரின் பர்சன். ஸோ அது மூலமாக நேச்சுரலைசேஷன் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இதுதான் 2019 ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒருவேளை அவங்க ரெசிடென்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஏரியாலலாம் அவங்களால பண்ண முடியாது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அசாம், மெகாலயா, மிசோரம், திரிபுரா ஏரியா டிஸ்ட்ரிக்ட் அஸ் இன்க்ளூடட் இன் தி 6th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த ஏரியாவில் அவங்களால என்ன பண்ண முடியாது, குடிபுகுற முடியாது. இந்த ஏரியாவில் ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படாது. அதை தாண்டி அடுத்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாஸில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இப்போ லீகலி வேலிட். ஸோ இது ஒரு டைம் பீரியடில் ஒரு டிபேட் இருந்துச்சு. இந்த டிபேட்டை பேஸ் பண்ணி 2021 ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வச்சுருந்தாங்க. அதுவும் ஃபவுண்டேஷன் தான். ஓகே, இதை வச்சுலாம் கொஸ்டின் இல்லை, ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அவரோட சிட்டிசன்ஷிப்பை எந்த சூழ்நிலையிலுமே பறிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்தா அது ராங். ஏன்னா நமக்கு டெப்ரிவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ சிட்டிசன்ஷிப்பில் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு வரும்போது 3 கண்டிஷன்ஸில் ஒன்று பை ரெனன்சியேஷன், இன்னொன்று பை டெர்மினேஷன், தேர்ட் ஒன் இஸ் பை டெப்ரிவேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ அது தப்பு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் அடுத்த கிளாஸில் வேணால் அதை இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 2019 ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஆர்சி அண்ட் என்பிசி. ஓகே, ஸோ இந்த என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், இன்னொன்று நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மே சொல்லிடும். இந்த ரெஜிஸ்டர் யாருக்கானது அப்படின்னா யாரெல்லாம் இந்தியாவோட சிட்டிசன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இது எதுக்கானதுன்னா பாப்புலேஷன், தட் இஸ் இந்தியாவில் ஓவரால் பாப்புலேஷன் எப்படி இருக்கு அதோட ப்ரொஃபைலை ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் இட் இஸ் ரெஜிஸ்டர் கண்டெய்னிங் நேம்ஸ் ஆஃப் ஆல் ஜென்யூன் இந்தியன் சிட்டிசன்ஸ். இங்கே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அதெல்லாம் கிடையாது. ஓவரால் பாப்புலேஷன் அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இங்கே சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ண மாட்டாங்க. இங்கே அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல்ஸ். ஸோ டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா ஏஜ், செக்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இங்கே டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் ப்ளஸ் பயோமெட்ரிக்கும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் உங்களோட ஐரிஷ், தட் இஸ் ஐரிஷோட இது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஆதாருக்கு எடுக்கிறாங்க இல்லையா பயோமெட்ரிக்ஸ், ஸோ அந்த விஷயங்களையும் எடுப்பாங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆக்ட் எதுன்னு பார்த்தா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான். இதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆக்ட்னு பார்த்தாலும் அது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான். ஓகே, அடுத்த விஷயம், இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப்? இல்லை, எடுக்கல. இது டிபேட்டாக இருந்துச்சு, கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இப்போ அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தை இல்லை. இதே இது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் 2011 எடுத்திருக்காங்க. திருப்பியோட எடுப்பாங்க. அது எப்போனா 2021. ஓகே, ஸோ இங்கே ப்ரூஃப் தேவைப்படும். இன்சென்ஸ் நீங்கள் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு சில ப்ரூஃப் இருக்கும், அது இன்னும் சொல்லலை, அதெல்லாம் தேவைப்படும். பட் செல்ஃப் அட்டஸ்டட் இங்கே போதும். ஓகே, இதுக்கு எங்க ப்ரூஃபும் தேவையில்லை. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா யாரெல்லாம் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கீம்ஸ் யார் யார் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான். ஓகே, ஸோ சப்சிடிஸ் கொடுக்குறீங்கன்னா இதை படிக்கிறது தான். ஸோ இதுதான் ஓவரால் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும். சிட்டிசன்ஷிப்பில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இவ்வளோ தெரிஞ்சிருந்தா தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அப்ரோச் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ 2 டாபிக் ஓவராலாக பார்த்துருக்கோம். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப். ரெண்டுமே முக்கியமான டாபிக் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தா டு ஆன் எக்ஸ்டென்ட் கம்மி தான். பட் கேள்வி கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் ஆஃப் லேட் கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரைட், இந்தியா தட் இஸ் பாரத்னு சொல்றது, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை தாண்டி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரோ இல்லை நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப்போ சொல்லும் போதோ இல்லை சிட்டிசன்ஷிப்பை பற்றின கண்டிஷன்ஸ் வரும்போதோ அந்த இடத்துல என்ன வாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு ஸ்கோப் அங்கே கிரியேட் பண்ணுது. அதனால அப்ரப்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இன் டீட்டெயில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் பேசிக் திங்ஸை எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணிட முடியாதுன்னா மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அது வேலிடு தான். இன்சென்ஸ் அந்த ஒரு கொஸ்டினும் உங்களோட அன்னைக்கு டேட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு போயிடுறது தான் நல்லது. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுமே பேசிக்கான விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
இதை தாண்டி நீங்கள் போய் ஸ்டடி பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப் இல்லை. அப்படியே போனாலும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எங்கேன்னு கரண்ட் அஃபேர்ஸில் அது லிங்க் ஆயிரும். ஸோ இது இவ்வளோ போதும், உங்களுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தானே இது. ஸோ அப்போ இது போதும் ஃபார் அப்ரோச் தீஸ் 2 டாபிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி இந்தியன் பாலிட்டி. ஏன்னா எந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னாலும் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையோ இந்த ஒரு ஏரியாவை மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. கேட்டதுக்கு இல்லை, ஸ்கோப் இல்லை. போத் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் சரி மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் சரி இட் பிளேஸ் அன் வைட்டல் ரோல். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணலாம், அதை டீல் பண்ணலாம். ஸோ இதோட இந்த பர்டிகுலர் கிளாஸை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இதோட இந்த செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்த செஷனில் புதுசாக ஒரு டாபிக், தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக்ஸ், அது ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ், அதை டீகோட் பண்ணுற கிளாஸஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த செஷனை முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.